Hello friends, welcome to Mr. Excel Tamil. Last video பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு left function பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்துட்டு leftக்கு ஆப்போசிட்டா இருக்கிற right function பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ right function அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி left functionல வந்து left sideல இருந்து எத்தனை கேரக்டர் வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ right function அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து just equal to போட்டுக்கிறேன். right function வந்து யூஸ் பண்றேன். இப்போ ரைட்ல இருந்து எனக்கு எத்தனை கேரக்டர் வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து சொல்லணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கேரக்டர்ஸ் வந்து வேணும். ஸோ 5 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா லாஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுவே லெஃப்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா லெஃப்ட் கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து எனக்கு 5 கேரக்டர்ஸ் வரும். ஸோ ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரைட் சைடில் இருந்து ஒரு 5 கேரக்டர் வந்து இந்த பக்கம் வரும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனுடைய அந்த யூசேஜ். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவில் ஒரு செட் ஆஃப் கேரக்டர் மட்டும் லைக் வந்து ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டு 5 இந்த மாதிரி பிரித்து தனியாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இன்னொரு மெத்தடு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது என்னென்னா அப்படி ரைட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த கேரக்டர் அதாவது எந்த டெக்ஸ்ட்டில் வந்து கேரக்டர் ரிமூவ் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 5. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 5 கேரக்டர்ஸ் கூட காமனாக நம்ம வந்து ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அண்டு போட்டுக்கோங்க, டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நான் வந்து 2024 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா 2024 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் அதாவது 10,000 ரோஸ் கூட வச்சுருக்கலாம். அதில் லாஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஒரு 4 கேரக்டரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி புது டேட்டா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.